ஹாய் வணக்கம். இந்திய கிரிக்கெட் அணியோட நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரான முகமது ஷமிய பிசிசிஐயோட தேசிய கிரிக்கெட் அகாடமி அதிகாரிகள் சரியா ஹேண்டில் பண்ணாதது இப்ப விசாரணையில தெரிய வந்திருக்கு. நடந்து முடிஞ்ச 2023ஆம் ஆண்டுக்கான ஐசிசி ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர்ல முகமது ஷமி அதிக விக்கெட் வீழ்த்தி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருந்தாரு. ஷமி கடைசியா இந்திய அணிக்காக நவம்பர் மாசம் தான் விளையாடினாரு. அதுக்கப்புறமா எந்த ஒரு கிரிக்கெட் போட்டியிலுமே அவர் பங்கேற்கல. இந்த நிலையில டிசம்பர் மாசம் நடந்த சவுத் ஆப்பிரிக்கா தொடரின் போது ஷமிக்கு காயம் காரணமா அவர் தொடர்ல இருந்து பங்கேற்கலன்னு அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த நிலையில முகமது ஷமிக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறதா பிசிசிஐயோட தேசிய கிரிக்கெட் அகாடமி தெரிவிச்சிருக்காங்க. சோ இதன் காரணமா இப்ப முகமது ஷமி ஐபிஎல் மற்றும் T20 உலக கோப்பை தொடர்னு 6 மாசத்துக்கு எந்த ஒரு போட்டியிலுமே பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. முகமது ஷமிக்கு கடந்த ஜனவரி மாசம் இறுதியில தான் லண்டன்ல வலி நிவாரணத்துக்காக ஒரு சிறப்பு ஊசி போடப்பட்டுச்சு. அந்த ஊசி போட்டு ஒரு மாசம் வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா அடுத்த கட்ட முயற்சியில இறங்கலான்னு தேசிய கிரிக்கெட் அகாடமியோட நிபுணர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அந்த ஒரு மாசத்துக்கு பிறகும் ஷமிக்கு வலி குறையாததுனால இப்ப அறுவை சிகிச்சை மேற்கொள்ள போறாங்கன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில கடந்த ஆண்டு நவம்பர் மாசத்துல இருந்து இந்த ஆண்டு ஜனவரி வரைக்கும் ஷமியை ஏன் காக்க வச்சாங்கன்ற கேள்வி இப்ப எழுந்திருக்கு. அவருடைய உடல் தகுதியை ஆராய்ஞ்சு அந்த ஊசியை நவம்பர் மாசம் இறுதியிலேயே செலுத்தி இருந்தா அவர் இந்த நேரம் அறுவை சிகிச்சை செஞ்சு ஐபிஎல் தொடருக்கு திரும்பி இருக்கலாமே. அப்படி ஐபிஎல் தொடர்ல விளையாட முடியலனாலும் அட்லீஸ்ட் T20 உலக கோப்பை தொடர்லையாவது முகமது ஷமி விளையாடி இருப்பாருன்னு கிரிக்கெட் நிபுணர்கள் அடுத்தடுத்து கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. சோ ஷமி விஷயத்துல தேசிய கிரிக்கெட் அகாடமி அலட்சியமா இருந்ததுனால இப்ப நஷ்டம் ஷமிக்கும் இந்திய அணிக்கும் தான் தெரிவிச்சிருக்காங்க. சோ இதனால முகமது ஷமியை சரியா கவனிச்சுக்காம தேசிய கிரிக்கெட் அகாடமியோட நிபுணர்கள் கூட இருந்தே குழி பறிச்சதா ரசிகர்கள் குற்றம் சாட்டிட்டு வராங்க. சோ இப்ப முகமது ஷமி ஆபரேஷன் செஞ்சுக்கிட்டாருன்னா குறைஞ்சபட்சம் 6 மாசம் அவர் விளையாட முடியாதுன்ற நிலை ஏற்பட்டிருக்கு. சோ என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம்.